ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் அங்கே பூ வந்து அவங்க அம்மாவை திட்டுறான். அம்மா, நீங்கள் கானை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி கான் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, அவள் என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கேவலமாக போயிடும், அதுக்கு இவளை மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அவர் வந்துடுறாரு. சரி, ஓகே, எங்கே உங்களோட டாட்டர்ஸ்லாம் வராங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணோமேன்னு சொன்னும் போது நம்ம சாப்பிடலாம், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அந்த 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்களுக்கு இன்னுமே தெரியல நெட் வந்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இங்கே நடக்க போகிற வெட்டிங்க்கு நீங்களும் வருவீங்களா அப்படின்னு. அப்போது ஹீரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அவங்க வைனை ஓப்பன் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தா பன்னன் பேட் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் டாட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போது பாடின் வந்து எல்லாருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 ஆன்டிஸ் வந்து, ஓ, எங்கள் நெட்டை வந்து வளர்ச்சி போடுறதுக்கு இவளுக்கு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி காசப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாடின் வந்து சொல்கிறாரு, எங்கே என் பையன் வந்ததுக்கப்புறம் இந்த வைனை வந்து உடைக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வேலைக்கார பொண்ணு சொல்கிறாங்க, அவர் வந்து சாப்பிட வரலையா, நீங்களாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிண்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. கேட்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஃபேமிலி மேலே வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்க, ஏன் உனக்கும் ஸ்டெப் மதர் பிடிக்கலையா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது, ரொம்பவே மோசமானவ, அவள் வந்து தப்பானதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜிண்டா சொல்கிறாங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்கன்னு கேட்கும் போது, இல்லை நான் அப்படி கேட்கல, உனக்கு எப்படி தெரியும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் இருப்பான்ல பூஷிட், அவன் அங்கே வந்துடுறான். நாளைக்கு தான் ஹீரோயின் அப்புறம் ஹீரோட அப்பாவுக்கு மேரேஜ் போல். அப்போது ஜிண்டா நீ வந்துட்டியா போஷிட்டோம், ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு, அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான், அவங்க அப்பாவோட மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பூஷிட் உனக்கு உங்கள் அப்பாவோட பிரைடை பிடிக்கல தானே, அதனால தானே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் அப்புறம் பூ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ப்ளூ கேட்குறான், அந்த 2 ஆன்டிஸை பார்த்தாவே கொஞ்சம் ஸ்கேர்டாக இருக்காங்க, நீ எப்படி இதை சர்வைவ் பண்ணிடுவேன்னு கேட்கும்போது, இந்த வீடே எனக்காக போகுது, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ப்ளூ சொல்கிறா, நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் டைம் சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வேணும்னு கேட்கும்போது, சும்மா இந்த ப்ரெட்டியான ரூமை பார்க்க தான் வந்தேன், அப்புறம் நீ எப்படி காசுக்காக உன்னை விற்றுக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரூமை விட்டப்போ, இது வந்து என்னோட வீடாக போகுது, போடுறியா இல்லை யாராச்சும் கூப்பிடவா அப்படின்னு சொல்கிறோன்னே அவளுக்கு அசிங்கமாக போயிடுதா, அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ ப்ளூ நீ முன்னாடி விட ஸ்டாங் ஆகிட்ட, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே கத்திட்டு இருக்கும் போது அந்த ஆன்ட்டி என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறா, அவளை பாருங்கள், என்னவே ரூமை விட்டு அனுப்பி வச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க, அவள் பண்ணது ரைட்டு தான், அவள் ரூமுக்கு நீ ஏன் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கேட்குற, என்ன அவளுக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் பக்கம் சைடு வாங்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆன்ட்டி சொன்னால் சொல்லாட்டி அது ரைட்டு தான், இது அவளோட வீடாக போகுது, ஸோ எப்போ வேணாலும் நம்மளை வெளியே துரத்தி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த பேட் இருக்கால, ஸோ நம்ம நிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தான் தெரியாதுல்ல நம்ம ஹீரோ தான் நெட்னு. ஸோ அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பூஷிட் வந்துடுறான். ஸோ 2 பேரும் இடிச்சிடுறாங்க. இவர் நினச்சிக்கிறா இதுதான் பாடினோட பையன் அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அவன் சொல்கிறான், நான் பேங்காக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. இவளுமே நெட் தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பேங்காக்கில் தான் இருக்கேன், வேணா உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் என் வீட்டுக்கு மீல்ஸ்க்காக வாங்க அப்படின்னு சொல்லும் போது பூஷிட் நீ இன்வைட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பனுக்கு பூஷிட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்றைக்கி தானே வெட்டிங். ஸோ நம்ம ஹீரோயினை ப்ளூ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க, இப்போது மாங்குக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுக்க போகிற, ஸோ நீ பிளெஸ்ஸிங்கை ஒழுங்காக வாங்கிக்கோ, ஃபேஸை சிரிக்கிற மாதிரி வைக்கணும், உருன்னு வச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஜிண்டா இப்போது நம்ம கிளம்பணும், பாடின் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே சரின்னு சொல்கிறா. ஸோ அங்கேருந்து
எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்புறம் கீழே வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வரதுக்காக. ஸோ அப்போ அங்கே நெட் பூஷிட் பன்பாட் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்கா. ஹீரோவை மெஸ்மரைஸ் ஆகிடுறான். கொஞ்சம் நேரத்தில் அழகாக இருக்கா அப்படிலே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பாடின் அப்புறம் நம்ம ஹீரோயின் சேர்ந்துட்டு அந்த மாங்குக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் சைன் பண்ண போகிறாங்க போல். ஸோ நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் இருக்கணும். பிகாஸ் அவன் தான் இப்போ வளர்ந்துட்டான்ல. ஸோ அதனால அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே சைன் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் அவங்க 2 பேத்துக்கு விஷ் பண்ணுறாரு, உங்கள் மேரேஜ் வந்து ஹாப்பினஸில் ஃபில் ஆகி இருக்கட்டும் அப்படின்னு. அப்போது பாடின்மே அந்த ஆளை வழி அனுப்பி விடுறதுக்காக போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்காது, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உன் லைஃப் சேடாக தான் போக போகுது. அன்னைக்கு நீ பாரில் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருந்த, நீ என்னென்ன பண்ணன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பூஷிட்க்கு தெரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது அப்போது ஹீரோயின் வந்துட்டு முடிஞ்சா நீ தான் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க இறங்கியும் போயிடுறான். எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுது. ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கான டைம் போல். ஸோ நம்ம ஹீரோயின்மே வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்துடுறா. பாட்டின் கூட சேர்ந்துட்டு ஸ்டேஜில் ஏறியுமே அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவளுமே கூட நின்றுட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அவன் ஓரமாக நின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே வந்துடுறாங்க. அப்போது பாடின்னு சொல்கிறாரு, டேய் நெட் இப்போ தான் அவன் ஸ்டெப் மதருக்கும் எனக்கும் நீ விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அவர் அப்பாவை ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பிடிச்சி ரொம்பவே க்ளோஸாக ஹக் பண்ணிவிட்டு நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஸோ ரொம்ப சேடாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஆன்டிஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது இவனு ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிட்டு இருக்கான், இது ஒரு மாதிரி தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படி நடந்துட்டு இருக்கும் போது அங்கே மெய்ட் வந்து சொல்கிறா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. பார்த்தா அங்கே பாடா அப்புறம் பார்லி தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவாங்க பார்த்துட்டு பார்லிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிறது. அவளுக்கு இப்போ தான் புரிய வருது இவ்வளோ பெரிய வீடு நம்ம நீட்டோட தான் அப்படின்னு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாடின் கிட்ட சொல்கிறா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு நீ காலையிலேருந்து சாப்பிட்ல, அதனால தான் சரி வா உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து கெஸ்டெல்லாம் போய் கவனிக்கிறேன், உனக்கு வேணா நீ சாப்பிட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பாட நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். ஸோ அங்கே அவன் வந்துட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் நீ மேரேஜ் பண்ணியிருக்கியே, ஆனால் நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளினதே நீ தான். ஸோ நான் வந்து அந்த காண்டோக்கு போட்ட காசை நான் கேட்க மாட்டேன், நான் போடுற பிச்சையாக வச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு அவன் சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பார்லி வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ பெரிய வீடு ஒன்னது தானே அப்படின்னு கேட்கும் போது நெட் வந்துட்டு உன்கிட்ட இப்போ எனக்கு பேச விருப்பம் கிடையாது, முதல் நீ கையை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்துமே போயிடுறான். அப்புறம் இங்கே மேரேஜ்மே நல்லபடியாக முடிஞ்சிருது. ஆன்டிஸ் அப்புறம் பேட்டா பூ எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கிளம்பணும், காலைல வந்து சில ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் ரொம்பவே அழுகுறா, ஆன்ட்டி போகாதீங்க என் கூடயே இருங்க அப்படின்னு. அப்போது அவங்க ரொம்ப பாசமான பொண்ணு, இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஏய் இதுக்கப்புறம் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உன்னை திரும்ப நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், இங்கே தான் நீ இருக்க போட, உனக்கு புரியுதா? ஸோ நீ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோ, இன்றைக்கி நைட் வந்து நீ பாடின் கூட தான் இருக்க போகிற, ஸோ ஒழுங்காக பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இவ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, நம்ம வாழ்க்கை கடைசியில் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து உள்ளே வந்துடுறான். என்ன நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உனக்கு அழகையாக வந்துட்டுருக்கோ, அவனை மேரேஜ் பண்ண முடியலன்னு எங்கள் அப்பாவை சீட் பண்ணிட்டு அவன்கிட்ட போகணும்ல நீ நினைக்காதன்னு சொல்லும் போது ஹீரோயின் டென்ஷன் ஆக்கிட்டு நீ தேவையில்லாமல் பேசாத, நான் உன்னை இந்த வீட்டை விட துரத்துறதுக்குள்ளே நீயே போயிட அப்படின்னு சொல்லிடுறேன். ஹீரோ டென்ஷன் ஆக்கிட்டு வழியில் போயிடுறான். இவன் ரொம்பவே உள்ளே அழுதுட்டு இருக்கா. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நீ எங்கே அதுக்குள்ளே போகிற, உன் சித்திக்கும் எனக்கும் குட் விஷஸ்லாம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே கூட்டிகிட்டு வராரு. அவனுக்கு வேற வழி தரையில. ஸோ 2 பேருமே நல்லா சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே நல்லா இருங்க, ஸோ வேகமாகவே எனக்கு ஒரு குட்டி தம்பி தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்காத எங்கள் அப்பா கூட அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ இந்த மாதிரி பேசாத சரியா அப்படின்னு அவன் சொல்லி திட்டி விட்டுறா. அப்புறம் அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஹெல்க்கு தான் போவீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டாம், இந்த மேரேஜ் லைஃப் சேடாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அப்பா டென்ஷன் ஆக்கிட்டு போகிறாரு. ஸோ இவன் வந்து அங்கே இருக்க ஃப்ளார்ஸ்லாம் பிச்சு போட்டு
போட்டுட்டு வாழ்க்கை இப்படி தான் போக போகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவங்க ஆன்டிஸுமே வந்து அவங்களுக்கு சிங்கி தட்டிட்டு இருக்காங்க. அப்போது அவர் திட்டிடுறாரு, இது என்னோட ஹாப்பினஸ், நீங்கள் யாரும் தலையிட தேவையில்லை, யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது நிட் வந்து நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், இது ஒன்றும் என்னோட வீடு கிடையாது, இப்போ இது உங்களோட நியூ ஒய்ஃபோட வீடு, நான் இந்த வீட்டுக்குள்ளே வரதா விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த போக போகிறதா இருந்தால் நீ வந்து ஏன் இப்படி பண்ணுற, இது வந்து உங்கள் சித்தி தான், நீ ஒன்றும் இப்படி பண்ண தேவை கிடையாது, நீங்கவே இரு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அது ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போது நீ கிளம்ப போகிறல்ல, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு லாஸ்ட்டில் போகும்போது எனக்கு ஒரு ஹக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஹீரோ சொல்கிறான், எனக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் போய் இப்போ உங்கள் ஒய்ஃபை ஹக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டுருக்கா. அப்போ அவங்க ஜிண்டா வந்துடுறாங்க. ஸோ எவ்வளவோ பார்த்தாச்சு, ஸோ நீ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ நீ வீக்காக கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அப்போது பாடின்னு வந்துட்டு, நீ நெட் பேசினதை நினச்சி அழுதுட்டு இருக்கியா, நீ அதெல்லாம் நினச்சி அழாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜிண்டாவையும் வெளியில் அனுப்பி விட்டுறாரு. நீ வந்துட்டு போய் ஷவர் எடு, நான் போய் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப நல்லது, நீங்கள் அங்கே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுற அவர், நானும் ஷவர் எடுத்துகிட்டு இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. ஹீரோ போயிட்டு ஃபார்மில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எங்கே காட்டுறாங்க, பாடா வந்து பாலி ட்ராப் பண்ண வந்திருப்பான் போல். அப்போது அவள் வந்துட்டு நல்லாவே பேச மாட்டேங்கிறா. அப்போது பாடா என்ன நீ அவன்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தா, அதுலேருந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, அது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவன் வந்து இவ்வளோ சொத்துக்காரன்னு தெரியாமல் நான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நான் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டேன், நான் என்னை விட அவன் எந்த விதத்தில் கூடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம பார்லி கேட்குறா, உன்னை விட அவன் எந்த தரத்தில் குறைஞ்சிருக்கான், உன்னை விட அவன் அழகாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாடா வந்துட்டு, சரி ஓகே விடு, நீ அவன்கிட்ட இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன், பிகாஸ் அவனை ஹாப்பி பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா நீ நினைக்கிற டயத்தில் நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது பார்லி வந்து, இவ்வளோ கேவலமாக நீ பேசாத, முதல் நீங்கள் போ அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க உள்ளே இருக்காங்க. அப்போது வந்துட்டு பாடா கிட்டே சொல்கிறா, நாளைக்கு நான் நெட்டோட ஃபார்முக்கு போகணும், நாங்கள் இருக்க ஆஸ்டிச்செல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாடா வந்துட்டு, ஆஸ்டிச்சை பார்க்கணுமா இல்லை ஆஸ்டிச்சோட ஓனரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்லி வந்துட்டு, ஆமாம் அந்த ஆஸ்டிச்சோட ஓனர் தான் பார்க்கணுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாடா வந்துட்டு, எனக்கு பேச விருப்பம் கிடையாது, நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான். அப்புறம் எங்கள் ஹீரோயின் வந்து ரொம்ப சேடாகவே உட்காந்துட்டு இருக்கா. அப்போது அந்த அங்கிள் உள்ளே வந்துடுறாரு. அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. அவர் கையை தான் பிடிக்கிறாரு. அவள் என்னை விடுங்க, என்னை தொடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவள் வந்து அங்கே போகும்போது அவர் லைட்டாக காலை பிடிக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப கத்திட்டு, என்னை விடுங்க, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறா. அவருக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு, அவர் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஒரு வேலை இது ஃபோர்ஸ்டு மேரேஜா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.